இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது அமாவாசை அன்றைய தினம் மட்டும் விசேஷமா நம்ம வந்து கொண்டாடப்படுறது இல்லைம்மா. எளிமையா செய்யக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குமா. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்ணில் நிறைந்த ஜோதி விண்ணிறைந்த மேல் நீத்தார் மனங்குளிர வார்க்கும் எல்நீர் ஏற்று. எந்த மாசமும் நான் அமாவாசை திதி வந்து திதியோ தர்ப்பணமோ எங்க முன்னோர்களுக்கு நான் கொடுக்கல. மாலை அமாவாசை ஒரு நாள் நான் கொடுத்தா அந்த வருஷம் ஃபுல்லும் எங்க முன்னோர்களுக்கு கொடுத்த பலன் எனக்கு கிடைச்சிடும். பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்குற அந்த வழிபாடே நடைமுறையிலே கிடையாது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெண்களும் வழிபடணும்னா எந்த முறையில் வழிபடலாம்? நம்ம பெண்கள் சீதாதேவி பெண்ணு தானே. சீதாதேவி தர்ப்பணம் கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்கு. வீட்லயே நம்ம பண்றோம் அப்படின்னா ஈஸ்வரனோட போட்டோ இல்ல சிவலிங்க மூர்த்தி வீட்டுல இருக்கு அப்படின்னா ஈஸ்வரன் முன்னாடி நம்ம கொடுக்கறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஏரி இல்ல ஆறு இல்ல குட்டையில கொடுக்க முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பிண்டை வச்சு முன்னோர்களை வழிபாடு பண்ணிட்டு காகைக்கு வைக்கலாம், தப்பு இல்லை, ரெண்டுமே செய்யலாம். திறன்பேசி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2024ஆம் ஆண்டிற்கான மகாலய அமாவாசை வந்து அக்டோபர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த மகாலய அமாவாசை வந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் சிறப்பு வழிபாடுகள் பண்ணா நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். மாசம் வந்து அமாவாசை வந்தாலும் இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது. அதோடைய சிறப்புகள், எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணா நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம நேயர்களுக்காக சொல்லிருங்க மேம். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. இது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதமே விரத மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விரதங்கள் கடைபிடிக்கிறதுக்கான ஒரு உத்தமமான மாதம் எது அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்துல அரிய பல நல்ல விசேஷங்கள் இருந்தாலும்மா முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்துல வர சனிக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும், 7 குண்டல வார்டு வெங்கட்ரமணா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலிகை போடுறது அப்படின்றது விசேஷமா எல்லார் வீட்லயும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சைவத்தை கடைபிடிக்கிறவங்களா இருந்தாலும் வைணவத்தை கடைபிடிக்கிறவங்களா இருந்தாலும் பெருமாளுக்கு பண்றது தலிகை போடுறதுன்றது விசேஷமா எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க இல்லைங்களா. அது ஏன் அப்படின்னா பாலாஜி இந்த பூமியில் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த புரட்டாசி சனி விசேஷம். அதே மாதிரி பாருங்க, சனி பகவான் இந்த பூமியில் அவதரிச்ச நாளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி சனி தான். நெக்ஸ்ட் வந்து நீங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது அமாவாசை அன்றைய தினம் மட்டும் விசேஷமா நம்ம வந்து கொண்டாடப்படுறது இல்லைம்மா. இது வந்து பாருங்க, செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி மகாலய பட்சம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு. அந்த மகாலய பட்சத்துல இருந்து அக்டோபர் 2 வரைக்கும், அதாவது அக்டோபர் 2 மகாலய அமாவாசை அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு விசேஷம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம பித்ருக்கள் இறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யமதர்மன் அந்த பித்ருலோகத்துல இருப்பாங்க. யமதர்மன் கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு வந்து தண்டனைகள் நல்லது கெட்டதுக்கு ஏத்த மாதிரி தண்டனைகளை கொடுத்து பித்ருலோகத்துல இருக்க வைப்பார் இல்லைங்களா. இந்த மகாலய பட்சத்துல இந்த 15 நாளும் என்ன பண்ணுவார் யமதர்மன் அப்படின்னா, நம்மளோட பித்ருக்கள் அதாவது நம்மளோட முன்னோர்கள் மோட்சம் அடையாத 21 தலைமுறையும் இருக்கலாம், 11 தலைமுறையும் இருக்கலாம். எத்தனை தலைமுறை இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. அத்துணை பெரியும் பூமிக்கு அனுப்புவாங்களாம். அனுப்பிச்சு யமதர்மன் சொல்லுவாரா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்க சொந்தத்தோடையும் பந்தத்தோடையும் சுற்றத்தோடையும் சூழத்தோடையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க சந்தோஷமா இருந்துட்டு வாழுங்க. சுற்றம் சூழ நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு திருப்பி யமலோகத்துக்கு வாங்க, அதாவது பித்ருலோகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப இந்த 15 நாளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்களை வழிபடுறதுக்கு ஒரு விசேஷமான நாட்களாக கருதப்படுறது. ஒரு சில ஒரு கலாச்சாரம் என்னன்னா, அந்த 15 நாளும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அப்படின்னு செய்வாங்க. இப்ப நம்மளாம் அப்படி செய்யறது இல்லை இல்லைங்களா. கடைசி 2 நாளாவது பித்ரு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்றது விசேஷம். அதுலயும் எங்களுக்கு முடியாதுங்க, நம்ம எல்லாம் ஓடிட்டே இருக்கோம் இல்லைங்களா. அப்ப இதுவும் எங்களுக்கு முடியாதுங்க, நாங்க மாசம் வர அமாவாசை திதிக்கு எங்க முன்னோர்களை வழிபாடு செய்யறது இல்ல, எங்களுக்கு இன்னும் வாஞ்சை இருக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு. ஆனா அந்த வாஞ்சை வந்து பூர்த்தி ஆக மாட்டேங்குது. ஏன்னா எங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இல்லைன்னா எங்க வீட்டுக்காருக்கே பெருசா அதுல நம்பிக்கை இல்லை, இப்படி எத்தனை பெண்மணிகள் சொல்றாங்கம்மா. அந்த மாதிரி இருக்கவங்க கடைசி மகாலய அமாவாசை அன்னைக்கு, அதாவது இந்த மாசம் நீங்க சொன்ன மாதிரி அக்டோபர் 2 வருது இல்லைங்களா இந்த வருஷம், அன்னைக்காவது நம்மளோட முன்னோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணியும் இறைக்கணும்.
எள்ளும் தண்ணியும் இறைக்கிறதுனாலம்மா இது இந்த தர்ப்பணம் அப்படின்றது பல விதத்துல கொடுப்பாங்க. ஒண்ணு வந்து பாருங்க, நம்ம கோயில்ல பரமேஸ்வரன் கோயில்ல கொடுக்கறது அப்படின்றது ரொம்பவே விசேஷமா. இல்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலை இருக்க எந்த கோயில்னாலும் கொடுக்கலாம். அது வந்து பிண்டம் வைப்பாங்க, அது ஐயருங்க செய்வாங்க இல்லைங்களா? அப்படி செய்யலாம். ஒண்ணு அந்த மாதிரி செய்யலாம். இல்லையா நம்ம வீட்லயே தர்ப்பணம் கொடுக்கலாமா? வீட்லயே தர்ப்பணம் கொடுக்கணும். இப்போ ஒரு லேடி இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெருசா அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தர்ப்பணம் கொடுக்கறது எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. சிலர் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா, வீட்லயே இப்போ பெண்கள் செய்யறதா இருந்தா தர்ப்பணம் வந்து பாத்தீங்கன்னா, வெள்ளை எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாம். வெள்ளை எள்ளு கொஞ்சம் எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கணுமா, பஞ்சபத்திரத்துல தண்ணி எடுத்துக்கணும். உத்தரணி போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, வெள்ளை எள்ளு ஒரு சின்ன கிண்ணத்துல, இந்த தர்பை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் பச்சரிசி. ஓகேங்களா? இப்ப பெண்கள் செய்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கொஞ்சமா ஒரு துண்டு தர்பை, கொஞ்சம் பச்சரிசி வச்சு இந்த உத்தரணி தீர்த்தத்தை எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எளிமையா செய்யக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குமா. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்ணில் நிறைந்த ஜோதி விண்ணிறைந்த மேல் நீத்தார் மனங்குளிர வார்க்கும் எல்நீர் ஏற்று மனங்குளிர்வீர் மனங்குளிர்வீர் மனங்குளிர்வீரே இப்படி விட்டுட்டு பொதுவா இந்த சந்துல வந்து நம்ம அந்த அரிசியை எழுதி ஒரு பாத்திரத்துல போட்டுக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பாருங்கம்மா, நம்மளோட முன்னோர்கள்னு 2 தலைமுறை முன்னோர்களோட பேர் கூட தெரியாது இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, எங்க தாத்தா பாட்டி, எங்க அத்தை, இல்லைன்னா அத்தை மாமா, இல்லைன்னா வந்து எங்க கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி, அப்படி நம்ம அவங்க பேர் தெரியும்னா பேரை சொல்லி தர்ப்பணம் பண்ணிக்கலாம். அது பண்ண பின்னாடி அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து துளசி செடியாண்ட ஊத்திடலாம். இல்லைன்னா கால் படாத இடத்துல ஊற்றலாம். இல்லைன்னா ஓடும் நீர்ல ஊத்திடலாம். இது பண்ற ஒரு மெத்தடாலஜி இருக்குமா. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது எதுவுமே பண்ணல, எங்களுக்கு டைம் இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி சூழ்நிலை எத்தனையோ பேருக்கு அமையுது இல்லம்மா. கொஞ்சம் எள்ளும் தண்ணியும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம மொட்டை மாடியில இருக்கோம்னா அங்க போயிட்டு இந்த மந்திரம் சொல்லி இறைக்கலாம். இல்லைன்னா வானத்தை பார்த்து, எங்களோட முன்னோர்களே, நீங்க இறந்த பின்னாடியும் இங்க நீங்க பூமியில தான் இருக்கீங்க. எனக்கு பக்கத்துல இருக்கலாம், எனக்கு பின்னாடி இருக்கலாம், எனக்கு எதிர்த்துல இருக்கலாம். எனக்கு ஊனக்கண்ணு தெரியாது. அப்ப நான் வந்து என்னோட சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் என்னால தர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில நான் இல்ல. அதனால உங்கள நினைச்சு எள்ளும் தண்ணியும் இறைக்கிறேன். நீங்க சந்தோஷமா அந்த எள்ள சாப்பிட்டுட்டு, தண்ணி குடிச்சிட்டு, தாகம் மாறிட்டு எங்கள வாழ்த்திட்டு போங்க அப்படின்னு வேண்டிக்கலாம். புரியுதுங்களா? இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த மகாலய அமாவாசையில என்ன விசேஷம் அப்படின்னாமா, இப்பதான் நீங்க கேட்ட கேள்விக்கே நான் பதிலுக்கு வரேன். எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு, அது என்ன அப்படின்னாமா, வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 அமாவாசை இருக்கு இல்லைங்களா? மாசம் மாசம் அமாவாசை வரும். எந்த மாசமும் நான் அமாவாசை திதி வந்து திதியோ தர்ப்பணமோ எங்க முன்னோர்களுக்கு நான் கொடுக்கல. மாலை அமாவாசை ஒரு நாள் நான் கொடுத்தா அந்த வருஷம் ஃபுல்லும் எங்க முன்னோர்களுக்கு கொடுத்த பலன் எனக்கு கிடைச்சிடும். இது ஒண்ணு. இப்ப அதே மாலை அமாவாசை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கயால, காசியில நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, நம்ம வாழ்க்கை ஃபுல்லா திருப்பி தர்ப்பணம் கொடுக்கவே வேண்டாம். நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம திருப்பி தர்ப்பணம் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி காசியில கயால நம்ம கொடுக்குற தர்ப்பணம் நம்மளோட 21 தலைமுறை பித்ருக்களை மோட்சம் அடைய வச்சிடும். இன்னொரு விஷயம் இருக்குமா இந்த தர்ப்பணத்திலே, நம்ம மகாலய அமாவாசை அன்னைக்கு ஒரு சிவனை பிரதிஷ்டை பண்ணி, சிவலிங்க மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணணும். இப்ப இந்த நீங்க கோடி லிங்கம்லாம் போயிருக்கீங்க இல்லைங்களா? கோடி லிங்கம்னா நிறைய லிங்கம் வந்து கோடி லிங்கம் வைக்கணும் அப்படின்னு கர்நாடகால இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிவ பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு கோயில்ல நம்ம சிவனை அன்றைய தினம் பிரதிஷ்டை பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட 21 தலைமுறை பித்ருக்கள் மோட்சம் அடைஞ்சிடுவாங்க. நம்ம வம்சத்துல பூமி உள்ள வரைக்கும் நம்ம வம்ச சந்ததியினர் வருவாங்க பாத்தீங்களா? அந்த சந்ததியினர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு, துணிக்கு, பெரிய ஒரு அகால மரணம் இல்லாம ஒரு நிம்மதியான லைஃப் அப்படின்றது வாழ முடியும். ஸோ இந்த மாலை அமாவாசை அப்படின்றதுக்கு இவ்வளோ விசேஷம் இருக்குமா. ரொம்ப அழகா விளக்கம் சொன்னீங்க மேம். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து வழிபாடு பண்றதை பத்தி நீங்க சொன்னீங்க. ஆனா நம்ம வழக்கத்துல வந்து பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்குற அந்த வழிபாடே நடைமுறையிலே கிடையாது. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெண்களும் வழிபடணும்னா எந்த முறையில வழிபடலாம்? அம்மா, நம்ம பெண்கள், சீதாதேவி பெண்ணு தானே. சீதாதேவி தர்ப்பணம் கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்குமா. அந்த கதையும் நம்ம மக்களுக்கு சொல்லிடலாம். ஒரு முறை என்னாச்சு, சீதாதேவி, லக்ஷ்மணன், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து அவங்க கயாக்கு போறாங்க. கயாக்கு போற நேரம் வந்து பாத்தீங்கன்னா அங்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் வந்துடுச்சு. அதாவது என்னன்னா, தசரத முனிவருக்கு வந்து தர்ப்பணம் இந்த அமாவாசை திதி முடிய போகுது. முடியறதுக்கு இன்னும் சில நாழிகைகள் இருக்கு. அப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்றாரு லக்ஷ்மணனை பார்த்து, தம்பி நீ போயிட்டு தர்ப்பணத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வாங்கிட்டு வா அப்படின்றாரு. சீதாதேவியை சொல்றாரு, நீ வந்து பாத்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணிட்டு அவங்க வந்த பின்னாடி நீ அந்த தர்ப்பணத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து
ரெடி பண்ணி எங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கணும், அதுக்கு செய் அப்படின்றாரு. அப்ப என்ன ஆகுது, லக்ஷ்மணன் போனவர் வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்றாரு, லக்ஷ்மணன் போனவன் வரல, பக்கத்துல கொஞ்சம் தொலைவில் வந்து கிராமம் இருக்கு, போனவன் வரல, நானும் போயிட்டு அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்றாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் போனாங்க, வரல. இப்ப இந்த காலத்துல தான்மா நம்மளுக்கு வந்து முன்னோர்கள் நம்ம கிட்ட திதி குடுன்னு கையேந்துறது கிடையாது. ஆனா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி காலத்துல அப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்றைய தினம் அந்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை நெருங்கிடுச்சு. அப்ப தசரத என்ன பண்றாருன்னா, தசரத சக்கரவர்த்தி நேரா வந்து சீதா தேவி கிட்ட கேக்குறாரு, எனக்கு பசி எடுக்குது, எனக்கு வந்து தர்ப்பணம் கொடு அப்படின்னு கேக்குறாரு, பிண்டம் கொடு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சீதா தேவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சீதா தேவி என்ன பண்றான்னா, அங்க மணல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மணலை பிண்டமாக்கி தசரதனுக்கு கொடுத்ததாகவும், தசரதன் அதை புசிச்சு மனசார வாழ்த்திட்டு போனதாகவும் வரலாறு இருக்கு. அப்ப சீதா தேவி தர்ப்பணம் கொடுத்ததா வரலாறு இருக்கிறதுனால பெண்களும் தர்ப்பணம் கொடுக்கலாம். என்ன, பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்பை மோதிரம் அணியக்கூடாது, அதே மாதிரி கருப்பு எள்ளு கொடுக்க கூடாது. இப்ப எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா, நான் தான் பெரும்பாலும் தர்ப்பணம் அப்படின்றது கொடுப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து நம்மளோட ஹஸ்பண்ட்க்கு வந்து, இப்ப எங்க ஹஸ்பண்ட்க்கு பெருசா அதுல நம்பிக்கை கிடையாது. அப்ப தாராளமா கொடுக்கலாம். அது ஒரு சாபமும் இருக்கு. அதாவது இவ வந்து செஞ்சது, இது வந்து இந்த கதை இப்படியே இருக்கும். அவ செஞ்சிடுவா, தசரதன் வந்து சீதா தேவி வந்து தர்ப்பணம் கொடுத்துடுறா. தசரதன் வந்து அந்த பிண்ட சாதத்தை சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்த்திட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வராரு, லக்ஷ்மணனோட வராரு. வந்து சீதா தேவி கிட்ட சொல்றாரு, அம்மா எங்க அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், அவர் பசியோடு இருப்பாரு, நீ போய் செய்யுமா அப்படின்றாரு. அப்ப சீதா தேவி சொல்லுவா, இல்ல நான் கொடுத்துட்டேன், அப்பா வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவா. அப்ப வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஒரு க்ஷணம் யோசிச்சுட்டு என்ன சொல்லுவாருன்னா, இல்லம்மா நீயே கொடுத்தாலும் எங்க அப்பாவுக்கு நான்னா ரொம்ப ஆசை இல்லையா, அதாவதுமா இன்னைக்கு வரைக்கும்ன்றதை விட பூமி உள்ள வரைக்கும் தசரதனை மாதிரி ஒரு சிறந்த அப்பா பிறக்கல. காரணம், பிறக்க மாட்டாங்க. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மேல அத்துணை பாசமா, அதே மாதிரி பூமி உள்ள வரைக்கும் ராவணனை மாதிரி சிறந்த சிவபக்தன் பிறக்க மாட்டான், பிறக்கல இது வரைக்கும். ஏன்னா ராவணனுக்கு சிவன் மேல இருந்த பாசமும் பக்தியும் அன்பும் உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் கிடையாது. ராவணனை விட சிறந்த சிவபக்தன் யாரும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யசோதை மாதிரி ஒரு நல்ல அம்மா இப்ப வரைக்கும் பிறக்கல. எல்லா அம்மாவுமே நல்ல அம்மா தான், இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா யசோதைக்கு கிருஷ்ணர் மேல இருந்த பிரியம் அளவு கடந்ததான். அந்த மாதிரி அப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்லுவாரு, எங்க அப்பாக்கு நான்னா உயிர், உனக்கு தெரியாதா சீதா, அதனால நீ செஞ்சு வைப்பா. அதை வந்து மனம் கோணாத சீதா தேவியும் அந்த பிண்டத்தை ரெடி பண்றா. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கூப்பிடுறாரு அவங்க அப்பாவை. அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, இப்பதான் மக கையால நான் பிண்டத்தை எடுத்துக்கினேன் அப்படிம்பாரு. இதுக்கு முன்னாடி பிண்டத்தை எடுத்துக்கினேன் போது அவங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. அப்ப சீதா தேவி சொல்றா, நீங்க இப்பயும் நம்ப மாட்டேன்றீங்க, இதுக்கு சாட்சி இருக்கு. அப்போ உங்க ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறை கூப்பிட்டு கேட்கிறா, நான் வந்து பிண்டம் கொடுத்ததை நீ பார்த்தல்ல, அவ பிண்டம் கொடுக்கும் போதே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து கேட்கும் போது நீங்கெல்லாம் அதுக்கு பதில் சொல்லணும், நான் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லணும். யார் யாரை சொல்லுவா, அந்த ஆத்தை சொல்லுவா, கயால இருக்க ஆத்தை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோகிதர் அங்க போவாரு, அந்த புரோகிதரை சொல்லுவா நீங்க சாட்சி சொல்லணும்னு. ஒரு அரச மரத்தை சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசுவை சொல்லுவா. அதுக்கப்புறம் செண்பக பூவை சொல்லுவா. இவங்க திருப்பி வந்து சீதா தேவி, நீங்க இப்பயும் நம்பல, உங்க அப்பா சொன்ன பின்னாடியும் நீங்க நம்ப மாட்டேன்றீங்க, உங்க மனசுல ஒரு சிறு சந்தேகம் இருக்கு, அதனால இருங்க நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்துணை பேரையும், யார் யாரெல்லாம் சாட்சி இருந்தாங்க அத்துணை பேரையும் கூப்பிடுவா. யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. யாருமே வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு நம்ம கோபத்துக்கு ஆளாகிடுவோமோ அப்படின்னு பயந்து பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறு இன்றளவும் கையால வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல தண்ணி கிடையாது. அது சீதா தேவியினோட சாபம். பசுவை கேட்பா, பசு பதில் சொல்லாது. அப்ப வந்து சீதை என்ன சொல்லுவானா, உன்னோட வாயால நீ வந்து உண்மையை சொல்லல, உன் வாய் தான் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட உடம்புலயே ரொம்ப அசுத்தம் நிறைஞ்ச இடமா இருக்கட்டும் அப்படின்னு. பசுனோட வாய் நிறைய அசுத்தம், அதனாலதான் மகாலட்சுமி தாயார் வந்து அது சாணம் போடுற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, புரியுதா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புரோகிதர், கயால இருக்க புரோகிதர் ஒருத்தர் வந்து சாட்சிக்கு சொல்லுவால, அவர்கிட்ட கேட்பா, அவரும் பதில் சொல்ல மாட்டார். அப்ப வந்து சீதா தேவி என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த கயால புரோகிதர்களுக்கு என்னதான் வருமானம் வருது, என்னதான் காசு பணம் இருந்தாலும் அவங்களுக்கு வயிறு நிரம்பாது, அவங்களுக்கு எப்பயும் பஞ்சம் பிரச்சனைன்றது இருக்கும் அப்படிம்பாங்க. இன்னைக்கும் புரோகிதருக்கு அந்த நிலைமை தான், புரியுதுங்களா. செண்பகப்பூ நீ பொய் சொன்னதுனால நீ வந்து எந்த பூஜைக்கும், முக்கியமா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பூஜைக்கும் நீ ஏத்ததா இருக்க மாட்ட, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவபெருமானோட பூஜைக்கும் நீ ஏத்ததா இருக்க மாட்ட அப்படின்னு சாபம் விடுவாரு. அதனாலதான் சிவபெருமானோட பூஜைக்கு செண்பகப்பூ ஏற்றது இல்லை.
நாரதரும் ஒரு முறை செண்பக பூவை சாபம் விட்டுருப்பார். நம்ம எல்லாருக்கும் சிவபெருமானோட பூஜைக்கு தாழம்பூ ஏற்றது இல்லை, அதுதான் தெரியும். செண்பக பூவும் ஏற்றது இல்லை. அதுக்கப்புறம் அரச மரத்தை கேட்பாரு. அரச மரம் மட்டும் ஆமா, தாயார் வந்து செஞ்சது உண்மை அப்படின்னும், அதனால கயால இன்றளவும் அரச மரத்துக்கு கீழே திதி கொடுக்குற வழக்கம் இருக்கு. புரியுதாம்மா? அப்ப அந்த பெண்களும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு சீதாதேவி ஒரு வரலாறு. சீதாதேவியோட வரலாறு நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தாராளமா கொடுக்கலாம், ஆனா வெள்ளை எள்ளு கொடுக்கணும். ஓகே மேம், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ நிறைய குடும்பம் வந்து பிரச்சனை காரணமா, உட்கட்சியில இந்த உள் பிரச்சனை காரணமா பிரச்சனையா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியாம இன்னொரு முறை அவங்களும் தர்ப்பணம் கொடுப்பாங்க பெற்றவங்களுக்கு. அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரே நாள்ல 2 முறை தர்ப்பணம் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ஏத்துக்கக்கூடியதா இருக்குங்களா? 4 முறை கூட கொடுக்கலாமா, 10 முறை கூட கொடுக்கலாம். அது என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம ரூபத்துல தான் எடுத்துக்கிறாங்க. தாராளமா கொடுக்கலாம். தெரிஞ்சு கொடுக்கணும், தெரியாம கொடுக்கணும் இல்லை, 10 முறை கூட கொடுக்கலாம். அவங்க என்னன்னா மனசு மகிழ்ந்து மனசு குளிர்ந்து என் பிள்ளைங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, என் பிள்ளைங்க யாருமே என்ன மறக்கல அப்படின்னு சந்தோஷமா வாழ்த்திட்டு போவாங்கம்மா. அந்த காலத்துல, அதாவது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வாழ்ந்த காலத்துல அவங்க நேரா வந்து என் கையை இப்படி கேட்பாங்க, எனக்கு பிண்டம் கொடு அப்படின்னு. இப்ப நம்ம அந்த மாதிரி காலத்துல வாழறது இல்லை இல்லைங்களா? அதனால இப்ப தாராளமா எத்தனை முறைனாலும் கொடுக்கலாமா, நல்லதுதான். அதுக்கப்புறம் நீர்நிலையில தான் வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்நிலை இல்லாத இடத்துல வந்து வீட்டிலேயே பூஜைகள் செஞ்சு நம்ம தர்ப்பணம் கொடுத்துக்கலாமா? அப்படி கொடுக்குற மாதிரினா எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும்? வீட்லயே நம்ம பண்றோம் அப்படின்னா ஈஸ்வரனோட போட்டோ இல்ல சிவலிங்க மூர்த்தி வீட்டுல இருக்கு அப்படின்னா ஈஸ்வரன் முன்னாடி நம்ம கொடுக்கறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதீத சந்தோஷம் அடையறதுக்கான ஒரு காரணமா அமையும். அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. ஏன்னாம்மா 14 லோகத்துக்கும் கடவுள் யாரு? சிவபெருமான் தான். அதனாலதான் வந்து பாருங்க, நம்ம காசியில ஒரு முறை தர்ப்பணம் கொடுத்தா வாழ்நாள் முழுவதும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அதனால பரமேஸ்வரன் முன்னிலையில தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான பலனை கொடுக்கும். இவங்க சந்தோஷம் மட்டும் அடையிறது இல்லம்மா, பரமேஸ்வரன் முன்னாடி கொடுக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பித்ருக்கள் மோட்சமும் அடைவாங்க. ஈச வழிபாடுக்கு அப்படின்ற ஒரு உன்னதமான பலன் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, எந்த கடவுளை நம்ம வழிபாடு பண்ணாலும் அவங்களோட நற்பலன்களை பொறுத்து அவ்வளோ நாள் அந்த இடத்துல நம்ம வாழலாம். இது வந்து பெருமாளுக்கும் சொல்லுவாங்க. பெருமாளை வந்து அதீத பெருமாள் பக்தி, விஷ்ணு பக்தியா இருந்தா பெருமாளோட போயிட்டு வைகுண்டத்துல வாழலாம். அந்த காலம் முடிஞ்ச பின்னாடி பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலம் பெருமாளோட லயிச்சு வாழ்ந்துட்டு அவருக்கு கீழே சேவை செஞ்சுட்டு அந்த லோகத்துல வாழ்ந்துட்டு அந்த காலம் முடிஞ்ச பின்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி பூமியில பிறப்பு அப்படின்னு ஒண்ணு எடுப்பாங்க. பிறவா பெருவரம் கொடுக்கறது யாரு அப்படின்னா பரமேஸ்வரன். அப்ப இது மனுஷாளுக்கு மட்டும் இல்லம்மா, இது வந்து பாத்தீங்கன்னா பித்ருக்களுக்கும் அதுதான். மோட்சம் அப்படின்றது கொடுக்கறது எந்த கடவுள் அப்படின்னா பரமேஸ்வரன். அப்ப பரமேஸ்வரனோட முன்னிலையில் நம்ம செய்யறது அப்படின்றது அதீத பலனை கொடுக்கும்மா. ஓகே மேம். இப்ப அடுத்ததா வந்து திருமணமான பெண்கள் வந்து அவங்க புகுந்த வீட்டுல கணவருடைய தாய் தந்தை இறந்து போயிருந்தா அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அதையும் கொடுத்துட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போயிருந்தா அவங்களுக்கு அந்த தர்ப்பணமும் சேர்த்து அவங்க பண்ணலாமா? தாராளமா பண்ணலாமா. ஒரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா கணவனோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும், தன்னோட குலதெய்வத்தையும் வழிபாடு பண்றது அப்படின்றது நல்லது. அதே மாதிரி இந்த பித்ருக்களோட சந்தோஷம் கிடைக்கணும், ஆசிர்வாதம் கிடைக்கணும், பித்ருக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மனசார வாழ்த்தணும், நம்மளோட வம்சத்தையே வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னா கணவன்மார்களோட முன்னோர்களை வழிபடுறதோடு அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறதோடு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிண்டம் வைக்கிறதோடு தாய் வழி மாத்ரு வழியும் கொடுக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திணிக்கப்பட்ட சாஸ்திரங்கள். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், ஒய்ஃப் வீட்டுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு இல்லை. இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா சீதாதேவி ஒரு உதாரணம். சீதாதேவி தசரதனுக்கு கொடுத்தா அவதான் வந்து முதல் பெண்மணி பிண்டம் கொடுத்தது. சரிங்களா? அப்ப தன் தாய் வழி வீட்டுக்கும் கொடுக்கலாம். ஏன்னாம்மா தாய் வீட்லயும் இவங்க மேல அதீத பிரியமான முன்னோர்கள்ன்றது இருக்கதானே செய்வாங்க. தாராளமா கொடுக்கலாமா, எந்த தப்புமே இல்லை. இப்போ வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க. தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்த பிண்டத்தை வந்து தண்ணியில கரைப்பாங்க இல்ல காகத்துக்கு கொடுப்பாங்க. இது ரெண்டுத்துல எது சிறந்தது? காக்காய்க்கு கொடுக்கலாமா இல்ல தண்ணியில கரைக்கலாமா? ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 2 கண்ணுல எந்த கண்ணு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா ரெண்டுமே செய்யலாம். நம்ம வந்து தண்ணியில கரைக்கும் போது என்ன ஆகுதுமா, நீர்நிலையில இருக்க உயிரினங்கள் அது எடுக்குது, நம்மளோட கர்மா கரையுது. அதுக்கும் மேல நம்ம முன்னோர்கள் நம் பித்துக்கள் சூக்ஷ்ம ரூபமா அதை சாப்பிடுறாங்க.
காகைக்கு கொடுக்கும்போது காகை எது எடுக்குது, நம் முன்னோர்கள் காகை ரூபத்துல வந்து எடுப்பாங்க அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு இல்லைங்களா? ரெண்டுத்துல எதுனாலும் செய்யலாமா? நீர்நிலை இருக்கிற இடத்துல அந்த மாதிரி நீர்நிலையில கரைக்கிறது நல்லதுமா? இல்லாத இடம் இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க ராமேஸ்வரத்துல கொடுப்பாங்க இல்லைங்களா? இப்ப இங்க நீர்நிலையே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? எங்க வீட்டு பக்கத்துல கடலே இல்ல, ஏரி இல்ல, ஆறு இல்ல, குட்டையில குடுக்க முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணலாம்? அப்படின்னா, இந்த மாதிரி பிண்ட வச்சு முன்னோர்கள வழிபாடு பண்ணிட்டு காக்கைக்கு வைக்கலாம், தப்பில்லம்மா. 2மே செய்யலாம். ஓகே மேம். இப்போ அந்த பித்ரு வழிபாடு பண்றவங்க எல்லாருமே வந்து காக்கைக்கு சாப்பாடு வச்சா, அவங்க பித்ருக்களுக்கு சாப்பாடு வச்சதா நம்புறாங்க. அந்த பித்ருக்களுக்கும் காகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு பத்தி சொல்றீங்களா? ஆ பொதுவாவேம்மா நம் முன்னோர்கள் வந்து என்ன ரூபம் கொண்டு வருவாங்க அப்படின்னா, காக்கை ரூபம் கொண்டு தான் வருவாங்க அப்படின்றது சொல்லுவாங்க. காரணம் என்னன்னாம்மா, இப்ப நம்மளுக்கு காக்காவ பத்தி தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம்? அது வந்து ஒரு சைடு போது, ஒரு சளிய சாப்பிடு, ஒரு எல்லா நாஸ்டியான விஷயம்லாம் கூட சாப்பிடுது அப்படிமா. காக்கைக்கு இருக்க ஒரு உத்தமமான குணம் என்னன்னாம்மா, நம்ம ஏதாவது சாப்பிட வச்சோம் அப்படின்னா, நம்ம தனியா போய் சாப்பிடுவோம் இல்லைங்களா? அது வந்து நல்லா நீங்க வந்து கவனிச்சு பாருங்க. கூர்ந்து பகிர்ந்து கவனிச்சீங்களான்னா சாப்பிடும். உங்களுக்கே தெரியும். பகிர்ந்துட்டு தான் சாப்பிடும். காக்கான்னு அதால முடிஞ்ச வரைக்கும் 4 காக்கா வந்த அப்புறம் தான் சாப்பிடும். இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னாம்மா, காகைக்கு ஒழுக்க நெறி அப்படின்றது அதாவது 100க்கு 1,00,000% உண்மைம்மா. தான் எந்த காகத்தோட இணைஞ்சு வாழுதோ, அந்த காகத்தோட மட்டும் தான் இணையும். வேற எந்த காகத்தோடும் இணையாது. இந்த மாரி பல ஒழுக்க நெறிகள் காகத்துக்கு இருக்கிறதுனால, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உயரிய உயிரினமா கருதப்படுது. அதனால பித்ருக்கள் அந்த ரூபத்துல வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சனி பகவானோட பிரீத்தி பண்ணணும் அப்படின்னாலும், நம்ம காகைக்கு சாதம் வைக்கிறது. முக்கியமா கருப்பு எள்ளு கலந்து சாதம் வைக்கிறது. இது சனீஸ்வரனையும் பிரீத்தி பண்றதுக்கான ஒரு உன்னதமான வழியா இருக்கும்மா. இந்த மகாலய அமாவாசையில வந்து பித்ரு தர்ப்பணம் எல்லாரும் பொதுவா பண்றது. அத தாண்டி நம்ம வேற என்ன பண்ணா வந்து பித்ருக்களோட மனச குளிர வைக்க முடியுமா? அது நம்ம காலையில நம்ம என்ன பண்ணணும்? பிண்டம் குடுத்துடணும். பிண்டம் குடுத்துட்டு அன்றைய தினம் மாலை நம்ம சிவபெருமானோட கோயிலுக்கு போயிட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் நம்ம பெருசா அர்ச்சனை பண்ணணும்லாம் இல்ல. உங்களுக்கு முடியும்னா ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு மாலை வாங்கி போடுங்க. முடியல அப்படின்னா எளிமையான கடவுள் தானம்மா சிவபெருமான். நம்ம என்ன பண்ணலாம்? பரமேஸ்வரனோட கோயில போயிட்டு, பரமேஸ்வரன பார்த்து, இன்னைக்கு மாலை அமாவாசை. என்னோட முன்னோர்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் மோட்சம் கொடு ஈசா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு சிவபெருமானோட கோயில 9 முறை சுத்தி வரணுமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ற தர்ப்பணம், நம்ம குடுக்குற இத விட அதிகம் பலன் குடுக்கறது இது. ஏன்னா, பரமேஸ்வரன் வந்து டைரக்ட்டா மோட்சத்த குடுப்பான். அதனால அது ஒண்ணு எல்லாரும் பண்ணணுமா. ஓகே மேம். மகாலய அமாவாசை வரப்போற இந்த நேரத்துல அத பத்தின நெறைய தகவல்கள உங்க நேரம் ஒதுக்கி எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.